அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24. ஆனால் இன்றைக்கு தேதி என்ன, இன்னைக்கு 12ஆம் தேதி. இவ்வளவு நாளும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிற பகுதியோ அங்கெல்லாம் அம்மாவுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அம்மா என்றால் அம்மா தான். பிறந்த குழந்தையும் அம்மா அம்மா என்று சொல்லுகிற அளவிலே பக்குவப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அம்மா. அம்மா என்று எல்லோரும் ஏன் அழைத்தார்கள் என்று சொன்னால், பரிதவித்த மக்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தார் அம்மா. பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் செய்தவுடன் ஆண் பெண் என்று பார்க்காமல் சைக்கிளை கொடுத்தவர் அம்மா. ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகள் ஒவ்வொரு வருடமும் 1ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி 2ஆம் வகுப்பு போனாலோ, 2ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி 3ஆம் வகுப்பு போனாலும், 10 பாஸ் பண்ணி 11 போனாலோ, எந்த வகுப்புக்கு பள்ளிக்கூடம் போனாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கு 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கிற குடும்பத்திலே பாட புத்தகம் நோட்டு புத்தகம் வாங்கி தருவது மிக பெரும் கஷ்டமாக சுமையாக இருந்தது. கால் பரீட்சை முடிஞ்சு அரை பரீட்சை வரும்போது அப்பா அம்மா சேர்ந்து சிரமப்பட்டு பாட புத்தகம் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையெல்லாம் உணர்ந்து பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சிரமப்படக்கூடாது, நல்ல முறையிலே கல்வி கற்று குழந்தைகள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக விலையில்லாமல் உலகத்திலேயே பாட புத்தகத்தை பரிசாக வழங்கியவர் அனைத்து குழந்தைகளுக்கும் அம்மா. அதனால் தான் எல்லோரும் அம்மா என்று அழைக்கிறார். 1ஆம் ஆண்டு பாட புத்தகம் வழங்கினார். அடுத்த ஆண்டு நோட்டு புத்தகமும் விலையில்லாமல் வழங்கினார். அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே செய்த கல்வி புரட்சி என்பது விலையில்லாமல் பாட புத்தகம் நோட்டு புத்தகம் வழங்கிய காரணத்தினாலே பல ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு சென்று பாடம் பிடித்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்தார்கள். அதனால் தான் அவரை அம்மா என்று அழைக்கிறோம். இப்படி பல்வேறு வகையிலும் ஒரு காலத்திலே திமுக ஆட்சி இருந்த போது மின்சாரம் எப்போது வரும் எப்போது போகும் என்று தெரியாத சூழ்நிலை இருந்தது. 2011 சட்டமன்ற தேர்தலில் அம்மா பிரச்சாரத்திற்கு வந்த போது அம்மா எல்லா பகுதியிலும் பிரச்சார மேடைகளில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார், என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள், 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தை மின்வெட்டில்லாத மாநிலமாக மாற்றி காட்டுகிறேன் என்று சவால் விட்டார். நடக்குமா என்று எல்லோரும் யோசித்தார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பு 5 ஆண்டு காலம் 2006 இருந்து 11 வரை திமுக ஆட்சியிலே கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது, ஆற்காடு வீராசாமி மின்துறை அமைச்சராக இருந்த போது கரண்ட் என்பதே வெள்ளகோயிலும் சரி காங்கயத்திலும் எங்கும் எப்போதும் ஜெனரேட்டர் உதவி இல்லாமல் கரண்டே இருக்காது. உங்கள் மனசாட்சிக்கு அனைவருக்கும் தெரியும். 2011 தேர்தல் பிரச்சாரத்திலே அம்மா அவர்கள் சபதமிட்டார்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றால் ஒவ்வொரு வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் கொடுப்பேன் என்று அம்மா சொன்னார்கள். அதை கொடுத்தார்கள். விலையில்லாமல் ஆட்சிக்கு வந்த உடனேயே 100 யூனிட் மின்சாரத்தை கொடுத்தார்கள். அதே போல அம்மா இட்ட சபதத்தை நிறைவேற்றத்தக்க வகையிலே 2 ஆண்டு காலத்திலே தமிழகத்தை மின் மிகை மாநிலமாக ஆக்கி காட்டினார்கள். இன்றைக்கு தமிழகம் மின்சார வெட்டு இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அம்மா அவர்களுடைய ஆட்சிதான் காரணம். அதனால் தான் அவர் அம்மா. அதே போல இங்கே இருந்து சென்னைக்கோ திருப்பூருக்கோ பொள்ளாச்சிக்கோ ஒருவர் வேலைக்கு செல்கிறார். அங்கே வேலை கிடைக்கவில்லை, கையிலே காசு இல்லை, 2 ரூபாய் பணம் மட்டும்தான் பாக்கெட்டிலே இருக்கிறது என்று சொன்னாலும் 1 ரூபாயை கொடுத்தால் ஒருவேளை வயிறு நிறைய உணவு சாப்பிடலாம் என்பதற்காக அம்மா உணவகத்தை அம்மா திறந்தார்கள். அதனால் தான் அவர் அம்மா. அதே போல கிராமப்புறங்களிலே மாற்றுத்திறனாளிகள், அதே போல கிராமப்புறத்திலே விதவைகள், கிராமப்புறத்திலே ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஒதுக்கப்பட்ட பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் வாழ்விலே எந்த பற்றுமே இல்லை, முன்னேற்றமே இல்லை என்று தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் தமிழகம் முழுவதும் எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். விலையில்லாமல் ஆடுகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பசுமையை ஒரு நம்பிக்கையை ஊட்டியவர் அம்மா அவர்கள். இதில் ஒரு விவரத்தை நான் சொல்ல கடமை. எங்கள் கிராமத்திலே ஒரு மாற்றுத்திறனாளி ஊரே அந்த அம்மாவை ஒதுக்கி வச்சிருச்சு. ஊரின் ஓரத்திலே ஒரு குடிசை, அந்த குடிசையும் ஒழுகுகிற நிலையில அந்த அம்மாவுக்கு யாரும் கேள்வி கேட்பாடில்லை. ஒரு கால் சப்பானி, கை சோப்பை, 4 ஆடு அம்மா கொடுத்தாங்க. அந்த 4 ஆட்டை நல்ல முறையிலே வளர்த்து 4 ஆடு குட்டி போட்டு 30 ஆடாகி அந்த 30 ஆட்டுல பாதி ஆட்டை வித்து 2 கெடேரி கண்ணு வாங்கி வளர்த்து ஆடு வளர்த்து மாடு வளர்த்து இன்னைக்கு சொந்தமா ஒழுகாத காங்கிரீட் வீடு கட்டி எங்க ஊர்ல வாங்க நான் காட்டுறேன். இன்னைக்கு ஒரு மரியாதையான குடும்பமா இருக்கு. அவசரமாக யாருக்காவது 5-10 கைமாத்தல் வேணும்னா நமக்கு வாரி கொடுக்கிற ஒரு பெண்மணியாக அந்த பெண் இருக்கிற. அந்த பெண்ணுக்கு பெயர் காளாள். எப்ப வேணாலும் வாங்க காட்டுறேன். இன்னைக்கு எங்க ஊர் டீ கடைக்கு மட்டுமல்ல, பக்கத்தூர் டீ கடைக்கும் பால் கொடுக்கிறது அந்த மாற்றுத்திறனாளி பெண் தான். அந்த புரட்சிக்கு காரணமானவர் அம்மா. அதனால் தான் அவரை எல்லோரும் அம்மா அம்மா என்று அழைக்கிறோம். இப்படி எல்லா நாட்டு மக்கள் அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா
அம்மா உப்பு, அம்மா தண்ணீர், இப்படி பல வகையான உதவிகளை அம்மா செய்தார். படிக்கிற குழந்தைகளுக்கு பாட புத்தகம் கொடுத்தார், படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்தார், பைக்கெட் கொடுத்தார், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்தார். பெற்ற குழந்தைக்கு பிறக்கும் போதே அம்மா பரிசு பெட்டகத்தை கொடுத்தார். திருமண உதவி திட்டமாக தாலிக்கு தங்கத்தை கொடுத்தார் அம்மா. பட்டம் பெற்றிருந்தால் 50,000 ரூபாய் பணம், 10ஆம் பாஸ் பண்ணியிருந்தால் திருமணத்திற்கு 25,000 ரூபாய் பணம். இப்படி எல்லாம் பல வகையான உதவிகளை செய்ததால் ஊரும் உலகமும் நாடும் மக்களும், மொழி தெரியாதவனும் கூட, வடநாட்டில் இருக்கிறவன் மொழி தெரியாதவனும் கூட என்ன சொல்லுவாங்க? என்னங்க ராஜலிங்க, சத்தமா தான் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. யாரும் தெரிஞ்சவன் தெரியாதவன், கேரளா, ஆந்திரா, கன்னடா, எங்க போனாலும் அம்மா 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 என்கிற குரல் உலகம் முழுவதும் ஒலித்தது. இன்றைக்கு அம்மா இல்லை, இன்றைக்கும் அம்மா என்று நாம் அழைக்கிறோம். இது ஒரு வகை, மக்களால் அழைக்கப்பட்டது அம்மா. இங்கே ஒருத்தர் திடீரென்று ஒரு நாள் நம்ம சொன்ன மாதிரி போட்டோ ஷூட் நடத்தி எல்லா குழந்தைகளும் என்னை அப்பா அப்பா என்று அழைப்பது எனக்கு பெருமையா இருக்குது என்று சொன்னார். யாரு சார்? எதுக்கு அப்பா அப்பா நினைக்கிறாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பச்சிளம் குழந்தைகள், 80 வயது வயதான கிழவி மற்றும் பல வகையான வேலைக்கு செல்லுகிற பெண்கள் பலரும் நாடும் நகரம் முழுக்க பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படும் போது ஐயோ அப்பா காப்பாத்துங்களேன்னு சொல்றது கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் காதுகளில் அப்பா அப்பா என்று அழைக்கிறார் என்று காதிலே விடுகிறது. இதுதான் இந்த நாட்டினுடைய இன்றைய நிலை. அப்படி ஒரு அராஜக ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அம்மா அம்மா என்று அம்மாவை அழைத்தார்கள் அன்று, இன்றும் அம்மா அம்மா என்று அம்மாவை அழைக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் இப்போது சமீபத்திலே சொன்ன கேலி கூத்து, அப்பா என்று அவருடைய குழந்தைகளே அவரை அழைக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளிநாடு போயிருந்தேன். ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பார்வையிடலாம் என்று போயிருந்தேன். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி என்னை பார்த்து வந்தார்கள். ஐயா, நான் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் தான், எனக்கே ஆச்சரியமாக போய்விட்டது. இப்படிப்பட்ட தலை சிறந்த பல்கலைக்கழகத்திலே நான் படிக்கிறேன் என்று சொன்னால், அதுவும் நான் தமிழ்நாட்டில் இருந்து வந்து படிக்கிறேன் என்று சொன்னால், அதற்கு அம்மா கொடுத்த லேப்டாப் தான் காரணம் என்று அந்த பெண் சொல்லுச்சு. அம்மா கொடுத்த லேப்டாப்ல நான் நல்லபடியா படித்தேன், பரீட்சை எழுதினேன், முதல் மதிப்பெண் பெற்றேன். இன்றைக்கு வெளிநாட்டிலே வந்து நான் இந்த பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 6 மாத காலத்தில் என் படிப்பு முடிய போகிறது. ஆண்டுக்கு 60 லட்சம் ரூபாய் சம்பளம் எனக்கு தருவதாக இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு கம்பெனி என்னை ஒப்பந்தம் செய்திருக்கிறது என்று சொன்ன போது என் நெஞ்சம் நிமிர்ந்தது. அம்மாவை நினைத்தேன். எண்ணி பாருங்கள், ஒரு சாதாரண நிகழ்ச்சியாது. அந்த பெண்ணின் தாயும் தகப்பனும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பள்ளிக்கூடத்தை கூட்டுகிற துப்புரவு தொழிலாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண் சொன்னால் என்னிடத்தில், என் தந்தையார் அந்த பள்ளியிலே துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறார், என் தாயார் கழிப்பறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்த ஒரு பெண் வெளிநாட்டிலே உயர்ந்த பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று படித்து 60 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு சம்பளம் என்று வேலைக்கு போகிறார் என்று சொன்னால், அத்தகைய ஒரு திறமையை வளர்த்து விட்டவர் யார்? நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. அந்த உயர்ந்த சூழ்நிலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தது யார்? புரட்சி தலைவி அம்மா. இதை நான் இங்கே குறிப்பிடுகிற நேரத்தில் அம்மாவிடத்திலே நீண்ட காலம் கிளைக்கழக செயலாளராக சேவல் சின்னத்திலேயே சட்டமன்றத்துக்கு வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவாக அம்மா அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருவராக படிப்படியாக ஒரு கிராமத்து இளைஞராக பொது வாழ்க்கையை தொடங்கி தொடர்ந்து தொய்வில்லாமல் கழகப் பணியாற்றி இன்றைக்கு என்னையும் உங்களையும் நம்மையும் நாட்டையும் 4.5 ஆண்டு காலம் ஒரு கிராமத்திலே இருந்து வந்தவனாக இருந்தாலும் மானம் மரியாதையோடு சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்று நடத்தி காட்டியவர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். யாரும் செய்தறியாத திட்டங்களை எல்லாம் செய்து காட்டி சாதனையில் இமயமாக விளங்கியவர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். குடிமராமத்து திட்டம் என்பது யாருக்காவது தெரியுமா? மேடையில் இருக்கிற பெரிய விவசாயிகள் இருந்து சாதாரண சிறு விவசாயிகள் வரைக்கும் அவர்களுடைய தோட்டத்திலே கடைமடை வரை தண்ணீர் சென்று சேருவதற்கு குடிமராமத்து திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தினுடைய நீர்ப்பாசனத்திலே புரட்சியை உண்டாக்கியவர் நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். மேட்டூர் அணை கட்டப்பட்டு 100 ஆண்டு காலமாகியும் இதுவரை அந்த அணையை தூர்வாரியதில்லை. அவர் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் மேட்டூர் அணை தூர்வாருகிற நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அப்பா அப்பா என்று சொல்லுகிறார் என்று தன்னைத்தானே பிதற்றிக் கொள்ளுகிற ஸ்டாலினுடைய ஆட்சியிலே வண்டல் மண் தூர்வாரப்படுகிறது, ஆனால் விலைக்கு விற்கப்படுகிறது. திமுகவினுடைய அராஜக ஆட்சியிலே கிராவல் மண் இன்னைக்கு என்ன விலை? லோடு என்ன விலை? கிராவல் மண் 6000 ரூபாய். லாரி வச்சுக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கிராவல் மண் ஓட்டுறவங்க யாராவது இருக்கீங்களா? ஓட்ட பிடிச்சுக்கிறேன். யூனிட்டுக்கு 500 ரூபாய் கொடுங்க, எங்க வேணாலும் ஓட்டலாம், எவ்வளவு வேணாலும் ஓட்டலாம். எவ்வளவு? 1000. கரெக்டா சொல்றாரு.
யூனிட்டுக்கு 1000 ரூபாய் ஆகி போச்சு. இந்த ஆட்சியில இப்போ கிராவல் மண் ஒரு ஏழை பால ஒரு வீடு கட்டுவது என்றால் இந்த ஆட்சியில கனவு இல்லமாகவே போய்விட்டது. ஆனால் எடப்பாடியாருடைய ஆட்சியில எங்கேயும் ஒரு மண்ணு அள்ள வேண்டும் என்றால் தாசில்தாருக்கு சொல்லி போட்டு விவசாயிகளுக்கு விலையில்லாமல் மண் அள்ளி கொள்ளலாம். வீடு கட்டுவதற்கு கிராவல் தேவை என்றால் யூனிட்டுக்கு எவ்வளவு பாசுக்கு பணம் கட்டி கொண்டு அள்ளி கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அதிலும் பகல் கொள்ளை அடிக்கிற ஆட்சியாக திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சியில ஒரு மூட்டை சிமெண்ட் 300 ரூபாய் 315 ரூபாய். இன்னைக்கு என்ன விலை? நான் என்ன சொன்னா, நீங்க தானே எப்ப கட்டணம் கட்டிட்டு இருக்கிறீங்க? 340. எடப்பாடி ஆட்சியில் ஒரு லோடு ஜல்லி, ஒரு யூனிட் ஜல்லி என்ன விலை இருந்து சொல்லுங்க. இன்னைக்கு என்ன விலைக்கு யோசிச்சு பாருங்க. இரும்பு கம்பி கட்டணம் கட்டுறதுக்கு எடப்பாடியார் ஆட்சியில 45 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 80 ரூபாய். எப்படி எல்லாம் விலை ஏறி இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். இது சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பெரிய சுமை என்பதை எண்ணி பாருங்க. என்ன சொன்ன சுமை இல்ல, சாதாரண மக்களுக்கு எவ்வளவு சுமை எண்ணி பாருங்க. தயவு செய்து எண்ணி பாருங்க. கஷ்டப்படுகிற மக்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதையெல்லாம் உருவாக்கி விட்டு என்னுடைய மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டியது இளைஞர்கள் தான். இங்க நான் வந்து என்னை காரை விட்டு இறங்கும் போது நிறைய இளைஞர்கள் இருந்தார்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இப்ப இருக்கிற ஆட்சி வெங்கடேஷ் சுதர்சன் சொன்னதை போல இன்னொரு முறை தொடர்ந்தால் தமிழகம் பிணக்காடாகும். தமிழகம் முழுக்க கொள்ளை போகும். இங்க இருக்கிற எல்லா செல்வங்களும் எங்க போகும்? கரெக்ட், துபாய்க்கு. இங்க இருக்கிற செல்வங்கள் எல்லாம் தனி விமானத்துல துபாய்க்கு போய்விடும். ஒரு குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். அனைத்து மக்களும் சீரழிந்து போவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. மீண்டும் 72 எப்படி எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்கிய போது இளைஞர்கள் எல்லாம் எழுச்சியோடு பொங்கி எழுந்தீர்களோ, அதை போல எல்லோரும் தீவிரமாக பணியாற்றி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அபாயகரமான சூழ்நிலை. இலங்கையிலே எப்படி மிகப்பெரிய மனித புரட்சி நடைபெற்றதோ அதை போல இங்கேயும் புரட்சி நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழகம் தரம் தாழ்ந்து போகும். இளைஞர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். அதே போல இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பக்கூடிய கடமையை எல்லோரும் பொறுப்போடு செய்ய வேண்டும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது என்னென்ன சீரழிவுகள் தமிழகத்தில் இருந்ததோ, இன்றைக்கு கருணாநிதி, இன்றைக்கு ஸ்டாலின். கருணாநிதியை விட ஸ்டாலின் 10 மடங்கு மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக இருந்து கொண்டு. எனவே எல்லோரும் விழிப்புணர்ச்சியோடு இருந்து நல்ல முறையிலே பணியாற்றி என்னென்ன கழகம் கட்டளையிடுகிறதோ அந்த கட்டளைகள் எல்லாம் ஏற்று சிறப்பாக செயலாற்றி உடனடியாக பூத் கமிட்டிகளை அமைத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அனைத்து சமுதாய மக்களையும் முன்னிறுத்தி நாட்டை காக்கின்ற பணிக்கு நம்மை நாம் தயார்படுத்துவோம் என்று சொல்லி ஒன்னை மட்டும் என்னுடைய உரையில் முடிக்கும் போது நான் சொல்லிக் கொள்கிறேன். 2026 இதே தேதியில் எந்த கொம்பாதி கொம்பன் நினைத்தாலும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதை எவனும் தடுக்க முடியாது. எனவே நம்முடைய பங்களிப்பை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும். எடப்பாடியார் தான் 2026 வாக்குப்பதிவு முடிந்து ஓட்டு எண்ணியவுடன் 234 தொகுதியிலே 200 தொகுதியும் வெற்றி பெறும். அவர்தான் முதலமைச்சர். எனவே எல்லோரும் அவர்களுடைய வேலையை நல்ல முறையில் செய்தால் எதிர்காலம் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் சிறப்பாக இருக்கும். எனக்கும் உங்களுக்கும் மேடை நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய கழக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் சிறப்பான எதிர்காலத்தை நிச்சயமாக எடப்பாடியார் உருவாக்கி கொடுப்பார். காரணம், அவர் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், கிராமத்திலே இருந்து வந்தவர், அரசு பள்ளியிலே படித்தவர், அரசு கல்லூரியிலே படித்தவர், ராஜவம்சத்திலே வந்தவர் அல்ல. எனவே தயவு செய்து பொறுப்புணர்ந்து மேடைக்கு முன்புறம் இருக்கிற கழக கிளை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், அதே போல மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லோரும் நம்முடைய கடமையை கண்டிப்பாக நல்ல முறையில் செய்ய வேண்டும். எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சர். இது ஆணித்தரமான உண்மை. யாராலும் அதை தடுக்க முடியாது. எந்த சக்தியும் அதற்கு கிடையாது. ஆகவே நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் என்று எல்லோரையும் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.